தூக்குதா தூக்குதா? போகலாம். அவ்வளோதான் தூக்கு. சரியாப்பா. அப்படியே 10 லிட்டர் கேனும் டீப்பு மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு வா. உரி தெரியுமில்ல? அதெல்லாம் உறிஞ்சிடுவேன். நீ உரியறதுக்கு தான் இருக்கிற மாப்பு. யார் இல்லைண்ணா 10 லிட்டர் கேனும் அதுலேயே ஓஸ் கிடக்கும் பாரு, எடுத்துகிட்டு வாங்க. மூடி கல்றேன். இருக்குதா மாப்பு? எவ்வளோ தான் ஜாலியாக ஃபன்னாக இருந்தாலும் ஒரு சில டைமில் கடுப்பேற்றி விட்டுறாங்களே ஒரு செகண்டில். எவ்வளோ தான் ஜாலி மூமெண்ட்டாக இருந்தாலும் அப்போ ஒரே கல்ப்பில் வருது சல்லுன்னு. பீஸில் பிடிச்சி பிடிச்சி பழகிச்சு. ஆடா லாரியில். கரெக்ட் கரெக்ட். பாரு மாப்பிள்ள நம்பிட போகுது. இழுத்து விட்ருங்க. நல்லா மடக்கிடலாம். எங்கே உங்கள் இல்லை இங்கே இழுத்து விட்டுருக்கேன். வந்துருச்சா? இழுத்து விடுங்க. 3000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு மாப்பிள்ள. 3000 ரூபாய்க்கு அடிச்சு 1 மணி நேரம் கூட ஓட்டல. ஏன் ஃபில்டர் இல்லையா? நான் சரி வண்டியில் எண்ணெயே இல்லை. சரி காலையில் கொடுக்கும் போது யோசிப்பா. அதில் போனால் இருக்கு மாதிரி மாப்பிள்ள எடுத்துகிட்டு வா. போனால் தானே மாப்பிள்ளையான கன் மாதிரி எடுத்து வந்துடுவார். உங்கள் வண்டி மாதிரி எந்த பக்கம் வேணாலும் ஓப்பன் பண்ண முடியாது மாப்பு. அது அந்த பக்கம் தான் இருக்குது. இன்னைக்கு கோகுலும் லீவு, அஜித்தும் லீவு. அஜித் நான் தான். நீதா அஜித்தா? சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் சந்தோஷம் வந்தான். என்னாச்சுன்னு தெரில, போயிட்டான் நாட்டுக்குது. நீங்களாம் பங்கில் டீசல் அடிக்கிறதில்ல. இங்கே முந்தானே அடிச்சுக்கிட்டா நம்ம ஓனர் 2000 ரூபாய்க்கு. வரல. டெய்லியும் வந்து சும்மா கிடக்கிற மாதிரி எடுத்து ஊற்றிக்கிட்டு போனோம். இப்போ காசு கொடுத்து அடிக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு இருந்தான். போயிட்டு சாயந்தரம் வர மரலையமலையம் போகணும். அமௌண்ட்டுக்கு ராஜா வர சொல்கிறாப்புல. தூக்க வாங்கி போட்டு வா. மூடி மூடி தாங்கிட்டு இருக்குது. பைக்கில் என்னடா அவ்வளோ ட்ரக்லேயே போயிட்டு வந்துடலாம். போனீங்க ஓனரு நீயும் கஷ்டத்தோட கஷ்டம் ஓட்டி முடிச்சுட்டு வரதை விட்டுட்டு நீ ஒரு பக்கம் பிடிங்கி விட வேண்டியதானே மாப்பு? செத்து போயிடுவோம். நானும் சாப்பி வேணும். அது எங்கே வச்ச? என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை வண்டி ஓட்டுற ஸ்டைலு தான். ஏன் மாப்பிள்ள உங்கள் வண்டி ஓட்டுறது என் வண்டி ஓட்டுறது எப்படி இருக்குது? நான் கிட்ட வேணும் தானே பார்த்தேன். என்ன தவிர என் வண்டி ஓட்டுறது எவன் ஓட்டினாலும் சரி ஒன்று இங்கே கொஞ்சம் கால் பாருது அங்கே இடிச்சு எப்படி இருப்பாரு. எங்களுக்கு உடஞ்சே போச்சு. எது கிட்ட இழுத்து வச்சா சர்வீஸ் டைம் ஆயிடுச்சு. 6 நிமிஷம் கழிச்சு அதே ஆஃப் ஆகும். ஆயில் சர்வீஸ் பண்ணால் அது கட் ஆகிடும். புது ஆயில் போயிருந்தாவா? ஆமாம், பழைய ஆயில் சத்தம் வரும். புது ஆயில் போயிடுச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக மேலே கரெக்டாக ஆஃப் ஆயிரும். அது ஒவ்வொரு ஐட்டமும் சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம்னா சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். அது வேணா ரீஸ்டார்ட் பண்ணலாம். அது ஏன் பண்ணணும்னு முடியும்ல.
அது பிடிச்சி விட்டா இன்னொரு 50 மணி நேரம் ஆயில் சேஞ்ச் பண்ணாத ஓட்டிவிடுவோம். இந்த இடத்துல தான் இறங்கி காசு கொடுத்தாங்கன்னா தான் போய் ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம் முதல். நம்ம 70 ஓடுற ஃபீல் இருக்குமா இல்லை அதுக்கு எதுவும் வித்தியாசம் இருக்கா? நல்லா ஏன்னா லேட்டஸ்ட்டாக அது ஓடுது. ஓ இருந்தாலும் இது கீர் நிறையா இருக்குது, கீர் மாற்றணும். இங்கே 4-5 தான் மாற்றுறேன். ஆமாம் நானே 1வது கீரெலாம் வரவே மாட்டேன். எடுக்கணும்னா தேடு டாப்பு போட்டு வந்துட்டான் அவ்வளோதான். அது 1வது 2வது கீரெலாம் தேவையில்லாது. 70லே 2 3 அவ்வளோதான். ஒன்றுலாம் போட மாட்டேன். மட்டும்தான் ஒன்று ஏதோ இருக்குதுன்னு போடுறேன். இதெல்லாம் நாங்களே அதிகம் 3 4 5 அதெல்லாம் ஜாண்டரி கம்பெனிக்காரன் உஷாராக கொடுத்துருக்கான். 1 2 3 போதுங்க. எதுக்குங்க பண்ணுறாங்க அவன் கஷ்டம் இருக்கிறதுல இதில் தான் மாப்பிள்ள கீர் பேட்டன் அதிகம். வேறு எதுலேயுமே கீர் பேட்டன் இவ்வளோ இல்லை. அவன் இவ்வளோ கீர் கொடுத்தாலும் 4வது கீரில் லோடு வாங்காமல் போகுது பாரு. அதெல்லாம் திணறிக்கிட்டு போவோம் ஒரு வண்டிலாம் கீரை கிடக்குது. பிரிச்சுட்டான்ல கீர் பத்து பல்லு அதிகமாக போகுது இல்லை. எத்தனை பல்லு இருக்குன்னு நினச்சிப்பாரு 5 கீர்னா. கொப்போட்டாவுக்கு ஆயில் சீல் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கலாம். நாளைக்கு மாற்றிடலாமா? நாங்களும் நாளைக்கு மாற்றிடலாமாங்க. போய் வாங்கிட்டு வந்து மாற்றிடலாம். நாளைக்கு வேலை இல்லை. பிரிச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்து மாற்றிடலாம். சரி நாளைக்கு அப்போ அது ஒரு வீடியோ எடுத்து போட்டுடலாம். அலைன்மெண்ட்டும் 2 வருஷம். ஆமாம் பிரித்து அலைன்மெண்ட்டும் மாறும். அலைன்மெண்ட்டும் வண்டியிலே காட்டிக்கலாம். நேரம் இதே இன்னும் 4 டிரைவர் தான் இன்னும் அருமையாக இருக்கும். குத்துற மாதிரி போகும். இங்கே ஓரம் கட்ட முடியாது. டக்குன்னு இது சந்திர புந்து ஓரம் கட்டுற மாதிரி அதில் ஓரம் கட்ட முடியாது. இதில் லெஃப்ட்டு ஸ்பீடு பிரேக் ஒன்று இருக்கும், கண்ணுக்கே தெரியாது. அவர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. யார்? நீங்கள் அவங்க அண்ணன். இந்த நிலம் தான் மேலே போயிருக்கு. போகும்போது அந்த இடம் இருக்கும் பாரு. அது அங்கே ஏறணும் அந்த பாலத்தின். இதில் கட்டாகி எவ்வளோ கூடாது. நல்லா இருக்கு. போ அதெல்லாம் 5 ரூபா இருக்கும். நான் ஓட்டவே மாட்டேன். உள்ளே எடுத்தால் தான் ஆகுன்றுவேன் பக்கத்தில். உள்ளே எடுத்து போடுங்கன்றோம். அங்கே 5 போகும்போது பிடிச்சிட்டு போயிருந்தேன். டயர் கரெக்டாக இருக்கிறதுனால தான் நானும் ஓட்டேன். இதுதான் கையிலே திரும்பி வரக்கும் ஒன்று முடியும். முட்டுகள் இருக்கும். நான் ஏற்கனவே ஓட்டிருப்பேன் பாரு. அது அதோட சூப்பர். 1500. ஓகே நம்ம அஜித் எப்படி ஓட்டுறான்னு பாருங்கள். அவன் ஒன்லி ஜாண்டியர் மட்டும்தான் ஓட்டுவான். ஐயாந்திராலாம் ஓட்டினதே கிடையாது. எப்படி ஓட்டுறான்னு பாருங்க. ஆல்ரெடி ரொட்டாட்டில் தான் ஓட்டி போட்டேன். திரும்பியும் ஏறி போயிருக்கு. ஸோ அதனால் நைட்டு ரொட்டாட்டர் ஓட்டி போட்டு அடுத்த வெள்ளாமைக்கே கலப்பையில் ஓட்டிக்கலாம் தம்பி அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் ரைடாக ரொட்டாட்டரில் ஓட்டி போட்டுடலாம் அப்படி. ரொட்டாட்டர் ஓட்டுறதுக்கெலாம் இது மாதிரி காடு கிடைக்கணும் ப்ரோ. ஒருத்தர் வேலை எப்படி பிடிச்சி ஓட்டுறதுன்னு இப்போ சொன்னார். இப்போ பாருங்கள், இதுதான் வரப்பு. அதே மாதிரி வண்டியை தாண்டி இது அவுத்துக்குள்ள தான் வரப்பு.
இதை வந்து ரெண்டாக பிரிக்கணும். சென்டரில் பார்த்தீங்களா இப்போ இருக்கிறதுல ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாப்புல பிரித்து அப்படி வந்து விலா போட்டு ஓட்டினா கரெக்டாக வயல் முடியும். இப்படி தான் விலா போடணும். விலா போடணுன்னா குறைஞ்சது 4 சுற்று, அதிகபட்சம் 5 சுற்று வர மாதிரி விலா போடுங்க. ஒரு எப்படி சொல்கிறது, வெறும் 2 சுற்று 1 சுற்றுலாம் போடக்கூடாது. போட்டால் 4 சுற்று 5 சுற்று வர மாதிரி விலா போட்டிங்கன்னா தான் திரும்பியும் வந்து ஒரு 4 சுற்று ஓட்டிட்டு அடுத்து விலா பிடிக்க முடியும். நீங்கள் போடுறதே ஒரு விலா 2 விலா போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் வச்சுக்காங்களா. இப்படி தான் விலா பிடிக்கணும். அதே மாதிரி ரொட்டேட்டர் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒன் சைடாக போகுது ப்ரோ அப்படிங்கிறாங்க பாருங்க. அது வந்து இப்போ பாருங்கள், இது வந்து காடு வந்து ஒரே பதமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ரொட்டேட்டர் வந்து சென்டராக தான் போகும். பார்த்தா உங்களுக்கு தெரியும், கம்பி பிடிச்ச மாதிரி சென்டராக தான் போகும். இதே ரொட்டேட்டர் வந்து கொஞ்சம் காடு காஞ்சிருந்தா ரொட்டேட்டர் இப்படி நவுந்து போவோம், இப்படி நவுந்து வரும். அது வந்து எங்கேயும் நடக்கிறது தான். அதனால் அதெல்லாம் பயந்துக்கு தேவைன்னு வச்சுக்காங்களேன். அதனால் ஜாயிண்ட் போகுமா, அதுவும் பயந்துக்கு தேவையில்ல. அதே மாதிரி ரொட்டேட்டர் எப்படி ப்ரோ ப்ளே வைக்கிறதுனா, ரொட்டேட்டர் இப்போ இந்த பக்கம் வண்டி கட் பண்ணோம்னா இந்த சைடு பட்டை வருது பார்த்தீங்களா, அது வந்து டயர் வந்து உரையக்கூடாது. இப்போ இவ்வளோ கேப்பு இல்லைனா ஒரு 3 இன்ச் கேப்னாச்சும் இருக்கணும். அப்போ தான் வந்து டயரில் வந்து பட்டை அடித்து டயரை வந்து பிக்காது. இல்லைனா வந்து டயர் அந்த ஓரத்தில் இருக்கிற பட்டனெல்லாம் பேர்த்துப்படும். ஓகேவா, அவ்வளோதான். அதுதான் கேட்டிருக்கிறீங்க. வேறு எதாச்சும் ரொட்டேட்டருக்கு ஆக்சுவலி சென்சிங்கில் போடாதீங்க. மகேந்திராவாக இருந்தால் இப்படி தனியாக பெட் செஞ்சு போட்டுக்காங்க. இதே ஜான் டியர், சாமியா, நியூ ஹாலண்டு இதுக்கெல்லாம் வந்து அதுலேயே வந்து லோ சென்சிங் இருக்கும், அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மகேந்திராவை பொறுத்தவரை, இது மாதிரி மகேந்திரா சுராஜி பொறுத்தவரைலாம் தனியாக பெட்டு சேர்த்து தான் போட்டாகணும் நண்பா. ஓகே நண்பா, இன்றைக்கி கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாமா? ஏன்னா கமெண்ட் பார்க்கலன்னா வச்சுக்காங்க, அது விட்டா உண்டுன்னு வந்துடுது. எந்த கமெண்ட் படித்தேன் எதை படிக்கலைன்னே கண்டுபிடிக்க முடியாத போயிடுது. கடைசியாக இது 5 கிலோ போட்டுன்னு தான் கமெண்ட் பார்த்தோம். அடுத்தது கொபோட்டோ 5 கிலோ போட்டுதான். ஆமாம், அடுத்து கொபோட்டோவோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் நண்பா. கொபோட்டோ ரொட்டாட்டர் ஓட்டினாங்கல்ல, கார்த்தி வண்டி ஓட்டுச்சில்ல, அதை வீடியோ எடுத்தோம்ல, அதோட பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். அக்ரிகல்ச்சர் இந்தியா 2.0 அந்த நண்பருக்கு. ஆனால் அந்த வண்டி கொஞ்சம் டைமிங் லேட் ஆகலாம். ஆனால் பிடிஓ பர்ஃபார்மன்ஸ் ஓகே. 540 740 வருது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அது வேணால் அதில் வந்து அதுதான் கரெக்டு. பிடிஓட ஸ்பீடு கொஞ்சம் அதிகம். அடுத்தது ராமு, சூப்பர் ஒர்க்கிங் வீடியோ ப்ரோ. அடுத்தது வந்து ஜெய் பான் கிருஷ்ணா ஒரு நண்பர். ப்ரோ காஃபி எம்எஃப் வண்டியோட 241 வண்டியோட வீடியோ போடுங்க நண்பா. போடுறேன் நண்பா, கேட்டிருக்கிறேன், போடுறேன். அடுத்து மோகன்ராஜ் ப்ரோ, சர்வசக்தி ரொட்டேட்டர் சூப்பராக தான் ப்ரோ இருக்குது. ஆமாம் ப்ரோ, அது நானும் கேட்ட வரலாம் வந்து ரொட்டேட்டர் வந்து சூப்பராக தான் இருக்குது. ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நம்ம வேறு இப்போ கோமதி, சத்திமான், வேறு எந்த ரொட்டேட்டரை கம்பேர் பண்ணும்போதே சர்வசக்தி கொஞ்சம் ரேட் கம்மி. ஏன்னா இன்றைக்கி தானே அது புதுசாக வளர்ந்து வருது. ஸோ அதனால் ரேட்டு கம்மியாக இருக்குது. மாப்பிள்ளை பாருங்கள், இது ஒரு பெரிய பல்லு விட்டான், இதை வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்தது ஹெச்எம்டி ராஜ்குமார்னு ஒரு நம்பர். ஹெச்எம்டி 5911 வீடியோ ப்ளீஸ் ப்ரோ. ஹெச்எம்டி எங்கள் வாட்டத்தில் ஒன்று கூட இல்லை ப்ரோ. சரி ஓகே, கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். அடுத்தது எம்சிஆர் டிராக்டர்ஸ் 4092. ஐ எம் யூஸ் சர்வசக்தி ரொட்டேட்டர் 4 வருஷமாக யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. எல்லா வேலைக்கும் சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரவுண்டு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறேன்னு இருக்கிறாரு. ஓகே. மோகனவேல், ஆத்தூர் டாப் ரெடிமேடும் இருக்குது, கஸ்டமைஸ் ரெண்டுமே இருக்குது ப்ரோ. ரெடிமேடு சீப்பு, கஸ்டமைஸ் பண்ணால் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக வரும் ப்ரோ. கரெக்ட், அதான் நினச்சேன். உண்மையிலுமே அதே மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. அடுத்தது மோகன் ப்ரோ, சோனாலிக்கா ரிவ்யூ போடுங்கோ. சோனாலிக்கா நம்ம ஓட்டத்தில் யாருது ப்ரோ இருக்குது? சோனாலிக்கா நம்ம ஓட்டத்தில் வண்டியே இல்லையே.
ஓகே அந்த கூடலூர் பக்கம் இருந்தால் கேட்டு சொல்கிறேன்பா. அடுத்து எஸ்கே அக்ரி விவர்ஸ். மகேந்திராவாக இருந்தாலும் மாறாதீங்க. மகேந்திராவில் இருந்தால் மாறாதீங்க. அப்படியே மாறணும்னா நியூ ஹாலண்ட் சோலிஸ்க்கு ஃபார்ம் ட்ராக்கு போங்க. ஓ, மகேந்திராவிலிருந்து வேறு பிராண்டுக்கு மாறலாமான்னு நான் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி மாறினா வந்து நியூ ஹாலண்டுக்கு போங்க, இல்லை சோலிஸ் ஃபார்ம் ட்ராக். ப்ரோ நியூ ஹாலண்ட் ஓகே, ஃபார்ம் ட்ராக் ஓகே, சோலிஸ் வண்டி எப்படி ப்ரோ இருக்குது? எங்கள் ஊரில் அந்த ஒரு வண்டி கூட இல்லை ப்ரோ. கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். ரசம் சோலிஸ் வண்டி வச்சுருந்தா. அடுத்து சான் ஜை ஹெவி யூஸுக்கும் நல்லா இருக்கும் ப்ரோ. நான் கொபோட்டோ வண்டி 2 வச்சுருக்கிறேன். 45 ஹெச்பியில் 4 வீல் டிரைவும் 55 ஹெச்பியில் 4 வீல் டிரைவும் வச்சுக்கிறாப்லையா. சூப்பர் ப்ரோ. மைலேஜ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க நண்பா. சஞ்சய் ஜெயிண்ட் ஒரு நண்பா சொல்லிக்கிறாரு. மறக்காமல் ரிப்ளை கொடுங்க ப்ரோ. அடுத்து ஏஎஸ் ரொம்ப என்ன சொல்கிறாரு, a smaller tire means the tractor will be still lower the ground load. ஒரு கொஞ்சம் ஹை லெவலில் மெசேஜ் பண்ணிக்கிறாரு, எனக்கு புரியவே இல்லை. அடுத்து தமிழ் செல்வன் 14 சைஸ் ஓகே தான் ப்ரோ. எதுக்கு ஓகே தான், ஆனால் வந்து அவர் ரிம்மு மாற்றணும் நண்பா. அடுத்தது டிஆர் தரன் ப்ரோ. ரொட்டாட்டருக்கு ஸ்ப்ரிங் கலப்பைக்கும் பிளே எவ்வளோ ப்ரோ வைக்கணும்? அதுதான் ப்ரோ, பிளே வந்து எதுக்கு எடுத்தாலும் ஃபுல்லாக வைங்க. டயரில் மட்டும் உரையக்கூடாது சைடு பட்டை. அந்தளவுக்கு நீங்கள் பிளே வச்சு ஓட்டுனீங்கன்னா தான் டர்னிங் ரேடியேஷன் வண்டி அருமையாக கட் ஆகும். ஓகேவா? நீங்கள் பிளே வைக்காத விட்டுட்டிங்கன்னா வண்டி வந்து டர்ன் வந்து போக ரொம்ப வாட்டம் எடுத்திங்கன்னா தான் டர்னிங் நல்லா ஆகும். இல்லைன்னா வச்சுக்காங்க வண்டி என்னமோ பிடிச்சி முன்னாடியே நேராக எழுதிட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது சஞ்சைண்டு ப்ரோ 4501 13.5 to 3 லிட்டரு அவ்வளோதான். டீசல் மைலேஜ் அருமையான மைலேஜ் சொல்கிறீங்க நண்பா அந்த குபோட்டோ டிராக்டரில். பார்க்கலாம் ஃபியூச்சரில் ஏதோ நம்மளால் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அடுத்து விமல்குமார் சர்வசக்தி இரட்டை அவற்றால் நல்லா தான் இருக்கும். கோமதியை விட நல்லா தான் ப்ரோ இருக்குது. அது என்ன கரெக்டு தான், ஆனால் அதே மாதிரி சர்வசக்தி வந்து ஜாமானமும் கம்மி தான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது செல்வத்தமிழ் ப்ரோ பைசான் 5 ஆர்என் வீடியோ போடுங்க. அது என்ன ப்ரோ போட்டது? சிம்பிள் ப்ரோ, 2 ஆர்னை ஒரு கட் அவுட்ரு ஒயரிங் அவ்வளோதான் ப்ரோ. ஏன்னா அது ஏதோ ஆர்னை போட்டோன்னா ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன்பா. அடுத்து கலையரசி 29 ப்ரோ கொபோட்டோ டிராக்டர் 2000 ஆர்பிஎம்மில் சுத்த 550 2000 ஆர்பிஎம் வச்சா தான் 540 சுத்து. அதே அருமையான இருக்குது ப்ரோ, சூப்பராக இருக்குது. ஹலோ சொல்லுங்கண்ணா. அடுத்தது குட்டி விவசாயி 1405 எம்எஸ் டிராக்டர் பற்றி ரிவ்யூ போட மாட்டிங்களா? எம்எஸ் டிராக்டர் தான் ப்ரோ கேட்டுருக்கிறேன், ஃபீல் பண்ணாதீங்க, போடுறேன். நம்மளதில்ல வண்டி, அதுக்கு என்றைக்கு நமக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் கொடுக்க முடியும். அடுத்தது கார்டர் டிராக்டர் ஆனால் ரொட்டாட்டருக்கு சைடு செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓட்டணுமா? 9 கலப்புக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை ப்ரோ. ஒரு இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா டயரில் 2 வண்டி 2க்குமே இடிக்கலைன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஓகேவா? பொழுது நீங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல ப்ரோ. இந்த பேலர் ஓட்டுறவங்க மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா வந்து பேலர் அந்தானே ஆடக்கூடாது, டைட்டாக இருக்கணும். அதையும் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களே தவிர மித்தபடிக்கு ரொட்டாட்டர் ஓட்டுறவங்க கலப்பு ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் வந்து யாரும் வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, என்னுடைய கருத்து. அடுத்து மோகன்ராஜ் கொபோட்டோ 4501 பிக்லவர் நாட் ஒர்க்கிங் சொல்யூஷன் சொல்லுங்கள். அதை பற்றி கொஞ்சம் யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. நமக்கு கொபோட்டோவை பற்றி பெருசாக தெரியாது. கார்த்தி கேட்டாலும் ஒன்றும் தெரியலங்கிறாப்புல. அதனால் அது என்ன காரணம்னு ஏதோ மெக்கானிக் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது எஸ்ஆர்ஆர் டிராக்டர்ஸ் 1476 ப்ரோ. எனக்கு ஒரு டவுட், ஆர்பிஎம் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவு மைலேஜ் கிடைக்கும். பட் நீங்கள் 5 ஆர்பிஎம் கொடுக்குறீங்க, எப்படி 1 ஹவருக்கு 4.5 லிட்டரு போகுது? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், டவுட் ரொம்ப நாளாக இருக்குது ப்ரோ. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இது ஒரு 57 HP கேட்டகரின்னு வச்சுக்காங்க. நான் வந்து 1500 ஆர்பிஎம் லோ செகண்டரி தான். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது மாதிரி ஃபீல்டுக்கு பார்த்திங்கன்னா 4.5 ஆர்பிஎம் 4.5 லிட்டர் எடுக்குது ப்ரோ. அதே 1500 லிட்டருக்கு 1500 ஆர்பிஎம்முக்கு. இதே வந்து
கொஞ்சம் வாய்க்கா வஞ்சி பருத்தி மாறு ஏதோ குச்சிக்கோல் இது மாதிரி கொஞ்சம் காஞ்சி போன லேண்டு கொஞ்சம் வாய்க்கா வரப்பு இதெல்லாம் ரொம்ப எடுத்து வண்டி கொஞ்சம் இன்னும் ஒரு ஆர்பிஎம் சேர்த்து ட்ராப் ஆகிற மாதிரி இருந்தால் 4.5 4.75 கூட டீசல் எடுக்கணும்பா. ஓகேவா? இதே 13 வச்சோம்னா ரொட்டேட்டர் ஃபினிஷிங் இந்த அளவுக்கு வராது, கொஞ்சம் மைலேஜ் குறையும். அதுவும் வந்து வண்டி லோடு பிடிச்சதுன்னா மைலேஜ் கண்டிப்பாக அடி வாங்க அதிரிக்கும் லோடு பிடிச்சி ஓட்டினா. இதில் என்ன ஒரு பிரச்சனை இல்லைன்னா இது வந்து 100 மில்லி முன்ன பண்ண போகிறத பற்றி கவலை இல்லை. இன்ஜின் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஓட்டினாலும் இன்ஜின் லைஃப் அருமையாக இருக்கும். ஓகேவா? ஆனால் ஆர்பிஎம் ட்ராப் பண்ணி ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக இன்ஜினோட கிராங்க் சாப்பிட்டு அடி வாங்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்சது, அது ரைட்டாக தப்பான்னு தெரியல. கொஞ்சம் தெரிஞ்ச நண்பர்கள் ஏதோ இதை பற்றி இன்ஜினை பற்றி கொஞ்சம் கிளியராக தெரிஞ்ச நண்பர்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நான் சொல்கிறது தப்பா ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்லுங்கள், தப்புன்னா அது எப்படின்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது ஒரு நண்பர் கேட்டிருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு சொல்லிக்கிறேன். அது ரைட்டாக தப்பான்னு சொல்லுங்கள் நண்பா. அடுத்தது தமிழ் செல்வன் 42க்கு எதுக்கு ப்ரோ 3.25 எதுக்கு என்ன சொல்கிறாருன்னு தெரியல. சந்தோஷ் எம்எஃப் வண்டி டெமோ நிறைய பேர் அதை தான் ப்ரோ கேட்குறீங்க, போட்டலாம் நண்பா. அடுத்து சிவராஜ் சர்வ சக்தி ரோட்டார் நல்லா தான் ப்ரோ இருக்குது. சர்வ சக்தி எல்லாருமே சூப்பரான ஃபீட்பேக் கொடுத்துக்கிறீங்க நண்பா. அடுத்து சதீஷ் வீல் அலைன்மெண்ட் வர மாதிரி இல்லை தம்பி, அச்சோ போட்டுறாங்கண்ணா. விமல்குமார் நியூ ஹோலன் 5510 நான் நியூ வண்டியே எடுத்திருக்கிறேன் ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ. ஷெடில் கீர் தான் ப்ரோ இப்போ அதிகமாகலாம் எடுக்கிறாங்க. அடுத்தது டிஎன் கேமர் ப்ரோ எங்கள் ஊரில் ரொட்டேட்டர் H1 ஓட்டுறாங்க, அது எப்படி ப்ரோ ஓட்டுறாங்க, என்ன ப்ரோ கட்டுப்படி ஆகும்? அதில் H1 ஓட்டினா வண்டி ஆர்பிஎம் ட்ராப் ஆகுதா இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்தது மித்ரன் டிராக்டர் லைஃப் ப்ரோ யுவோ டெக் ப்ளஸ் 585க்கு 48 பிளேட் ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் போடுங்க ப்ரோ. உங்கள் புல்லட் ரெடி பண்ணிட்டீங்களா, எது வீடியோ வருதுன்னு சொல்லுங்கள். இல்லை ப்ரோ இன்னும் ரெடி ஆகலை, அலைவீடு இன்னும் வரல. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். எப்படின்னு 1 மந்த் பண்ணிவிடுவாங்களாட்டுக்குது. எங்கே ப்ரோ இன்றைக்கி நாளைக்கும் இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர வரவே மாட்டேங்குது. அடுத்தது இன்னொரு வீடியோ பார்ப்போமா கமெண்ட்டை. அசோக்குமார் அண்ணா சூப்பர், டெய்லி சாப்பிட மறந்தாலும் வீடியோ போட மறந்துடாதீங்க. ஆஹா சூப்பர் நண்பா. அடுத்து ஜெகதீப் வீடியோ சூப்பர் அண்ணா, நியூ 855க்கும் ஓல்டு 855க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கண்ணா, ஓனர் ரிவ்யூ சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக அவன் தரிசித்த போய் ஒரு மிதித்து கண்டிப்பாக அதை கேட்டு சொல்கிறேன் நண்பா. அடுத்து செல்லதுரை ப்ரோ வண்டிக்காரன் பொழப்பு இப்படி தான் ப்ரோ, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ தெரியாது. அதுதான் அன்றைக்கி சோழி முடிஞ்சு போச்சு, டீப்பு கட்டாயி மறுபடியும் போல்ட்டு பிடுங்கி சாக அடிச்சிருச்சு. அடுத்தது குமரேசன் 56 பாஞ்சி கொபோட்டோ MU 5501 ரொட்டேட்டர். அடுத்தது அஜய் விதா அவர் சொல்லிக்கிறாரு, ஒரு கால்குலேஷன் சொல்லிக்கிறாரு, செம ப்ரோ. அடுத்தது மணிகண்டன் ஜாண்டியர் டிராக்டர் வாங்கலாமா ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் எப்படி ப்ரோ? ஜாண்டியர் டிராக்டரை பற்றிலாம் நான் குறையே சொல்ல மாட்டேன் ப்ரோ, அதெல்லாம் சூப்பராக இருக்குது வண்டிலாம் ஓட்டுறதுக்கு. கொஞ்சம் வேறு வண்டி கம்பேர் பண்ணும்போது ஜாண்டியர் கொஞ்சமாக சேர்த்தி சாப்பிட்றாங்க டீசலை, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது பரமசிவம் ஏன் ப்ரோ வீடியோ போட மாட்டேங்கிறீங்க? எங்கே ப்ரோ டைமே இல்லை ப்ரோ, இல்லைனா நான் போடுறதுக்கு என்ன ப்ரோ? இதே பாருங்கள் இப்போ கோகுலில் 2 நாளாக வரல, சந்தோஷம் லீவு. அதனால் வந்து இப்போ பாரு நானே வீடியோ எடுக்கிறதுக்கு நேற்று நானே ஓட்டிக்கிட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் இன்றைக்கி மாப்பிள்ளை வசமாக வந்து ஃப்ரீயாக மாட்டினான், வழினா வீட்டுக்கு வந்தான். சரி வாடா மாப்பிள்ளை அப்படியே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோமே. மாப்பிள்ளையும் ஓரளவுக்கு நேராக தான் ப்ரோ ஓட்டுருக்கிறான் பாரு, காடு வளர்த்தி காடு அப்படியே கம்பி பிடிச்ச மாதிரி ஓட்டுருக்கிறான் பாரு. மாப்பிள்ளையும் கொஞ்சம் பெரிய கை தான், போய் ஒரு கலாய்ப்போம் வாங்க. அப்போ நேர் பிடிச்சி ஓட்டுறதுல பெரிய பிள்ளாடி ஆட்டுக்குதா, கம்பி பிடிச்ச மாதிரி ஓட்டுறீங்க, இது என்ன உண்மைதான். இதெல்லாம் பழைய இருக்கு, பழவ சொல்கிற இடத்த பழவ மாட்டேங்கிறீங்க. இப்போ வருதா அது எப்படி மாப்பிள்ள இறங்கி நேரம் பார்க்கலாம் பார்க்க மாட்டேன்.
பின்னாடி பார்த்தா கோடையே போயிடும். அது உனக்கு இல்லை எனக்கும் தான். பின்னாடி பார்த்தோமா கோடையே போயிடும். சென்ட்ரல் இருக்கு பாருங்க சில்வர், அதை வச்சு அந்த மரத்தை நேர் கொடுத்துனா அவ்வளோதான். அடிக்கடி பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. எப்படி போட்டோம் எஸ் போடுதா போன போடுதா என்ன போட்டோம் அதெல்லாம் ஒழுங்காக வராது. இப்போ இந்த சுத்தம் எடுத்து அந்த சுத்தம் ஓரம் எடுத்துக்கோ. அவ்வளோதான், ஓரம் எடுத்துருவோம். அந்த ஓரம் யாருக்கு கொண்டு ட்ரிப்ஸு அதுக்கு முன்னாடியே ஓட்டுவோம். ஆனால் ஒட்டத்தில் ஓட்டணும், அப்படி எடுக்கணும். அப்புறம் திருச்சி பார்த்தாங்க ஓரம் போனால் மேடாகும். அடுத்த வாரம் எடுத்து சென்டரில் வர வழி வரும். அவ்வளோதான். இன்னும் அறிவா மாப்பிடுக்கு இந்த வாரெல்லாம் ஓட்ட மாட்டோம். அவ்வளோதான். இனிமேல் அதெல்லாம் ஓட்ட தேவையில்ல. எப்படிலாம் மறுபடியும் இந்த வீடு சேர்த்து ஓட்டணும்னா தெரியாது. ஏன் அப்பா டேய் குருநாதனுக்கே கிளாஸ் எடுக்கிறியா டேய்? இதெல்லாம் ஓவரல்ல மாப்பு. சத்த பீஸ் கிடைக்குது. எவ்வளோ எவ்வளோ பீஸ் வரணும்னா 2,000 மட்டும் தான் வரும். இது எதுவுமே வராது. 48 தான் வரும். ஒரு கூட தூக்கிட்டு வரும். அது வெயிட்டு எப்படி இறங்கி வரும். ஒரு கூட நம்பர் பாயிண்ட் வரும். மாப்பிள்ள இருக்குது பைப்பாட்டி ரோடுக்கு எக்கனாமிக் ரோட்னா எப்படி பிடிச்சி இருக்கும்? அதுதான் காரணம். நீ தூக்கி பிடிச்சான ஓடிட்டு இருப்ப. கீழே வெயிட் கம்மியாக இருக்க மாதிரியே ஒரு பிளாட்ஃபார்ம் வெயிட் வச்சுட்டேன் மாப்பிள்ள. நான் அதுக்கு தான் அந்த ரொட்டேட்டருக்கே போகிறதில்ல. இந்த ஃபீல்டு தான் வேணுங்கிற. கொஞ்சம் காஞ்ச காடாக இருந்தால் கூட ட்ரை பண்ணோம். கேட்குறாங்க சொன்னோம்ல, அது இதே ஒன்று தானா? அதெல்லாம் உங்களுக்கு எடுத்து நல்லா இறங்கிச்சு. உங்களுக்கு இப்போ ஏதாவது பிளாட்ஃபார்த்தை குறைச்சிட்டாங்களான்னு தெரியல, எங்கேயே குறைச்சிட்டாங்களான்னு தெரியல. ஏதோ இன்றைக்கி தான் ப்ரோ ரொட்டேட்டர் என்னமோ சைன் சத்தம் இல்லாத அமைதியாக ஓடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி இது வந்து கோமதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெகுலர் சீரீஸ் இல்லை ப்ரோ. இது வந்து நார்மலாக வர 42ஓட இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். 4 இன்ச்சு மிஷின் ஹைட்டு. ஓட்டு போதும். அதெல்லாம் பவுடர் ஆயிருமா? இப்போ அவர் எடுத்துவார். எடுத்துட்டாரு சார். ஐயில் விட்டா குழந்தைன்னு போகுமே. என்ன மாப்பிள்ள இந்த போர்டு போடுறான் ஐயில் அப்படின்னு நினைச்சேன். ஐயில் இல்லை எவ்வளோ ஐயில் போட்டா நான் எங்கே போகுது? இப்போ ஆப்பிடுவேன். கொஞ்சம் கிளச்சு இப்போ உங்களுக்கு 70 வச்சு மாதிரி கொஞ்சம் கிளச்சு அனுப்பி போட மாட்டேன். ஸ்பீக்கர் தான் போட மாட்டேன். ஸ்பீக்கர் தான் நாளை போகும். எங்களுக்கு ஆப்பாயிடும். அந்த மாதிரி இருக்குன்னா விட்டுருமாமா. அதுதான் சீல வந்து சீ பஸ்ஸே ஓட்டுறதே இல்லையா? சீ பஸ் தான் ரோடு ரன்னிங் மட்டும் தான். எங்களுக்கு ஐ பஸ்ஸில் நான் உலகே ஓட்டுவேன். வேறு ஓட்ட முடியும். பி செகண்டே உங்களுக்கு ஐ பஸ் ஸ்பீடில் போகும். எனக்கு தெரிஞ்சு ஓட்ட முடியாத கியர் எதுனா ஐ செகண்டு தேர்டு இதெல்லாம். அது மாதிரி உங்கள் இதில் ஓட்ட முடியாதா? அமேசான் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஓல்டு இன்ஜினாலே என்னன்னு தெரியல, ஸ்பீடு அதிகமாக இருக்கனால பார்த்தீங்கன்னா பி செகண்டு அதுக்கே எந்த வண்டியும் கிட்ட வராது. நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கீங்க, ஒரு ஆர்வம் சேர்த்துச்சுன்னா உங்கள் வண்டிக்கே டப்பு கொடுப்பேன். யார் கேட்டு மொத்தமாக 3 கிலோ தான். நான் யார் கேட்டு தப்பு போடுறேன். செகண்டில் வரலையா அவ்வளோ இன்னும் தேட போட்டுருவேன். பறந்துட்டு போவோம். இங்கே கலப்பு மண்ணில் இருக்காது. கியருக்கு அது நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். பறந்துட்டு போவோம். போட்டுருக்காங்க. நிறையா பேர் போட்டுருக்காங்க மாப்பிள்ள. ஓப்பன் டைப்பில் அந்த பாயிண்ட் அப்படியே ஓப்பன் பண்ணுறது தானே. மேலே ஒன்று வச்சுருந்து அதே ஓப்பன் பண்ணுற மாதிரி போட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? அதை பார்க்கலையாடா? நீங்கள் லைக் பண்ணியிருந்தீங்க, அந்த வீடியோ பார்க்கலையா? நான் நடக்க கிளியராக பார்க்கணும். சரி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரி ரொட்டேட்டர் கொஞ்சம் இறங்குற மாதிரி தான் பொதன்னு இறங்கும். நீ தூக்கிலாம் திருப்பவே டயர் சேஞ்ச் ஆகும். கை மட்டும் ஓடிக்கிட்டு. ஆமாம். அதே மாதிரி உங்கள் வண்டி மாதிரி டயர் தெரியாது. இல்லை, நான் முதல் டைம் ஓட்டும் போது தான் எங்களை வார்த்தை வரேன். இப்போலாம் பழகி போச்சு. ஃபீல் தெரியாமல் இருந்துச்சு. எதை வச்சு ஓட்டுறாங்கன்னே தெரியல. எடுத்து பார்க்குறதா இப்போ தெரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ எல்லா வண்டியிலையும் சைலன்ஸ் ஒன்று மறைக்கும். நம்ம வண்டியெலாம்
முன்னாடி எப்படி ஃபுல் வியூ கிடைக்குதா? எங்களை பார்த்தீங்கன்னா 48 ஓட்டி ஓட்டி வரக்கு ஒன்றை போனால் அந்த வேப்பமரம் தான் போட்டுருக்கோம். இப்போ எங்களை ஓட்டுற அளவுக்கு நீங்கள் ஓட்டி போகிறீங்க. பாரிக்கு போயிடும் டயரை விட்டு ஒரு அடி வெளியே. நம்மளெல்லாம் அப்படிலாம் இல்லை. அதனால் வண்டிக்கு நேர்ந்து வச்சுக்கலாம். நம்மளெல்லாம் எல்லா வண்டியும் ஒரே ஓட்டினா டயருக்குள்ளே வரும். நெல்லூர் மாட்டோம்னா ஆனால் இதுன்னா முடிஞ்சிருக்கோம். அது 70 அதான் ரொட்டாட்டர் கொடுத்துருக்கான ஓனர். போதும் 40 வண்டியாக போதும், யாரும் பணம் தர மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் தோப்பில் வர சந்து புத்தெல்லாம் போத மாட்டேங்கிறான். ஆமாம், பெரிய தலை ரொம்ப கிட்ட மாறிடுறாங்க. ஓரத்துக்கு ஓட்டாத மாதிரியே இருக்கு. ஓரத்துக்கு போடணும் ஒதுக்கி விட்டுருங்க. அது என்ன பண்ணுறாங்க கடைசியில் பார்த்தா கால் ஓட்டுற மாதிரி இல்லை. ஓட்டாத ஓகே நண்பா, ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஒரு சுற்று இருக்குது. இதை கொஞ்சத்தையும் ரிவேர்ஸ் போட்டு எடுறா மாப்பிளங்கிறேன். நான் இன்னொரு சுற்று வருவோம் அம்மா அப்படிங்கிறான். இதுதான் ப்ரோ காட்டுக்காரர். இந்த சென்டரில் ஒரு குட்டா மாதிரி இருக்குதா, இதை மட்டும் ஜேசிபி ஒரு நாளே வர சொல்லி பிடிங்க எல்லாம் எடுத்து வெளியே போட்டலாம் தம்பி அப்படிங்கிறாரு. எங்கே அவர் அடுத்த வெள்ளாமை எடுத்து போட்டலாம் தம்பி, இந்த வெள்ளாமை எங்கே டைம் இல்லை. நான் இந்த ஐட்டம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 வருஷமாக குறையா கிடந்த காடு இப்படி கிடஞ்சி ப்ரோ. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சால் ஓட்டி போட்டேன். அப்புறம் மழை பெஞ்சிருக்குதுன்னு இப்போ ஓட்டி போட்டிருக்குது. ஸோ அதனால் எப்படி சொல்கிறது, அடுத்த எல்லாமே பார்த்துக்கலாம், செலவு மேலே செலவு வருது அப்படின்ட்டாரு. இல்லைனா இந்த கல்லாங்குத்த அப்படியே பிடிங்கி சுத்தம் பண்ணி விட்டா நீட்டாக பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்னு ஆசை. சரி விடுங்க, அடுத்த ஐட்டம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ப்ரோ. இன்னும் கிடச்சிது மாப்பிள்ளை போயிட்டு இப்படி வந்து முடிச்சானா வேலை முடிஞ்சுது, ஃபினிஷ். எவ்வளோ நேரம் ஓடும் கணக்கு போடும் போகலாம். சரியா 50 நிமிஷம் ஓடிடுது நண்பா இந்த ஃபீல்டு. இதே குறுக்கு சாலில் ஓட்டினோம்னா, குறுக்கு சால்னால் ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாது, இப்படி புழு வளர்த்தி வயல குறுக்கு சால் ஓட்டினோம்னா இப்போ 50 நிமிஷம் ஓடிக்கிறது 1.5 மணி நேரம் ஓடும். மிச்சமாக ஓடினாலும் கம்மியாக ஓடாது. எந்த அளவுக்கு அது ரைட்டாக தப்பான்னு தெரில நண்பா. நீங்களும் வண்டி வச்சுக்கிறீங்க, ஃபீல்டு வச்சுருப்பீங்க. ரொட்டேட்டரில் குறுக்கில் ஓட்டுறது பெஸ்ட்டாக. ரொட்டேட்டர் கலப்பெல்லாம் இல்லை, வேறு எந்த கல்டிவேட்டரும் கிடையாது. ரொட்டேட்டரை பொறுத்தவரையிலும் இது மாதிரி வயலில் வந்து வாழை தண்டாட் இருக்கும் போத நெட்டில் ஓட்டினா டைம் மிச்சம் ஆகுமா, குறுக்கில் ஓட்டினா டைம் மிச்சம் ஆகுமா, அதை மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நெட்டில் எடுத்தோம்னா தான் பார்ட்டிக்கும் பிரச்சனை இல்லை, நமக்கும் பிரச்சனை இல்லை, டைமிங் எடுக்க முடியும். அதே மீறி ஒரு சில பார்ட்டி வந்து காடு 5 ரூபா இருக்குது எனக்கு குறுக்க ஓட்டு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் ப்ரோ குறுக்க ஓட்டணும். இல்லைனா வந்து குறுக்க ஓட்டக்கூடாது. அதுவும் வந்து ஓட்டும் போது பார்ட்டிகிட்ட சொல்லிடணும், ஓப்பனாக சொல்லிடணும். இது மாதிரி இதில் குறுக்கில் ஓட்டினா 1/2 மணி நேரம் சேர்த்து ஓடுங்கண்ணா அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடணும். சொல்லிவிட்டு அந்த பிரச்சனை இல்லை. ஏதோ நேற்று பேஞ்ச மழையில் நேற்று ஒரு 3 மணி நேரம் கலப்பு ஓட்டினேன். நானே ஓட்டிக்கிட்டு தான் அந்த வீடியோ எடுத்து போட்டேன். இன்றைக்கி இது ஒன்று அவ்வளோதான் ப்ரோ. இனிமேல் மழை பெய்யுமா பெய்யாதுன்னு தெரில. மானம் பாருங்கள், இப்போ சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. மானம் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது. ஒரு 2-3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சுதுன்னா பரவாயில்ல, எல்லோரும் ஓட்டி கொப்புன்னு கலப்பருப்பு ரெடி ஆகுவாங்க. ஒரு நாளைக்கு பெய்யுது, 9 நாளைக்கு பெய்ய மாட்டேங்குது. உங்கள் ஏரியா பக்கம்லாம் மழை பெஞ்சு ஏதோ உழவுலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, இல்லை சும்மா தானா? அதுவும் எனக்கு தெரிஞ்சு நேற்று ஒரு நண்பர் கூப்பிட்டுருந்தாரு, என்னமோ சொல்லியிருந்தார். எங்கே ப்ரோ நாங்களாம் வண்டி நிறுத்திட்டு ப்ரோ கூலி வேலைக்கு போய் வண்டிக்கு டியூ கட்டுறாராம் ப்ரோ. நான் அவரெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போது நம்மளாம் எவ்வளோ பரவாயில்ல நண்பா. எத்தனையோ பேர் டிராக்டர், நாங்கள் சீசனுக்கு டிராக்டர் ஓட்டுவோம் தம்பி. ஓட்டிட்டு வேலை இல்லைனா டிராக்டர்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே பத்திரமா நிறுத்திட்டு வெளியே போய் கூலிக்கு போய் சம்பாரித்து வண்டிக்கு டியூ கட்டிகிட்டு இருக்கிறேன். என் நிலமையெல்லாம் உங்கள் நிலமையோட மோசமாக இருக்குதுங்கிறாங்க. அது ரைட்டாக தப்பான்னு சொல்லுங்கள். அப்படியும் இருக்கிறாங்களா? உண்மையாலுமே தான் சொல்கிறாரு அவர். எனக்கு நம்பிக்கையே இல்லை நண்பா. ஓகே நண்பா, நான் பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் சேட் பண்ணலாம் வாங்க. அது குரூப்பு எப்படி வேணாலும் சரி. இந்த வீடியோவில் கீழே பாருங்கள், ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. கால் பண்ணாதீங்க, ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் வாங்க. அதில் ஏதாக இருந்தாலும் சரி, வாய்ஸ் கம்மி எது வேணாலும் கூப்பிடுங்க. அது இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி தான் சிம்மு வாங்கினேன். வாங்கிட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதனால் வந்து கீழே இனிமேல் அதில் வாட்ஸ்அப் வாங்க. நம்ம
நீங்களும் சொல்லுங்கள். நிறையா குரூப் ஓப்பன் பண்ணலாம் நிறையா நண்பர்களுக்கு. இப்போ நானே சேட் பண்ணாலும் இன்னொரு நண்பர்கள் வந்து உங்களுக்கு இதை என்னால் ஒரு குரூப் லிங்க் பண்ணி 4 ட்ரேடர்காரருக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி. ஓகேவா? அதனால் அந்த நம்பர் வந்து 770889 நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், போய் பார்த்துக்காங்க. நம்பரே எனக்கு இன்னும் மனப்பாடமே ஆகலை, எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன், கீழே போய் பாருங்கள். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஓகே நண்பா, அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். அதே நிறையா நண்பர்கள் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ஒசரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது பொழுது இப்போ நிறையா நண்பர்களுக்கு இன்ஸ்டாகிராம் தெரியாது ப்ரோ, அதுக்கோசரம் இன்ஸ்டாகிராமே இல்லை ப்ரோன்னு எத்தனையோ நண்பர் சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் வாங்க அப்படின்னா சொன்னால் இன்ஸ்டாகிராம் ஏன்டா ஐடி இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கோசரமே இப்போ சிம்மு வாங்கி வாட்ஸ்அப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் நண்பா. அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ்க்கு இது கூட பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நீங்கள் மெசேஜாகவும் பண்ணுங்கள், வாய்ஸ் காலும் கொடுங்க, எது வேணாலும் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க. ஓகேவா? எனக்கு கால் பண்ணுறதுனா இந்த சிம்மை அட்டன் பண்ணுறதா எதை பண்ணுறதுனே தெரில. நான் யூடியூப்பில் எப்படி வீடியோவுக்கு ரிப்ளை கொடுக்குறேனோ உங்களுக்கும் அதே மாதிரி கொடுக்குறேன். குரூப்பும் ஓப்பன் பண்ணலாம். குரூப்பில் நிறையா வண்டிக்காரர் சேர்ந்தால் அப்படியே லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதோ என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சில பேர்த்துக்கு எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு தெரிஞ்சதை 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுறேன். இது ரைட்டாக தப்போ இதே ஒரு சில நண்பர்கள் சொல்கிறீங்க, ஆனால் இதில் நான் இப்படி பண்ண இன்னும் நல்லா இருக்குனான்னு சொல்கிறீங்க. அது நானும் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் இன்னொருத்தருக்கு சொல்கிறேன், அவங்களும் ஏற்றுக்கிறாங்க. தப்புனா தப்புன்னு சொல்கிறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. நமக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் சொல்லலாமே. இன்றைக்கெல்லாம் ட்ரேடர் ஃபீல்டில் வந்து வர்றதே 1000-500 சம்பாரிச்சிட்டு இருக்கிறோம். இதையும் வந்து ஒர்க் ஷாப்பு மெக்கானிக் கொடுத்துட்டு இன்னும் பண்ண முடியாது. மேக்ஸிமம் மேஜர் வேலை இன்ஜினோ கீர் பாஸு இது வேலை விட்டுருங்க ப்ரோ. ஏதோ சிம்பிளான வேலை, முன்னாடி வீல் ஆயில் சீலை மாற்றுறது, வெளியிலிருந்து ஆயில் சீலை மாற்றுறது, சிம்பிள் ஒர்க்கு. ஆயில் சர்வீஸ் எப்படி பண்ணுறது, கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் எப்படி பண்ணுறது, இந்த பேசிக்கான ஒரு சில விஷயம் நமக்கு தெரிஞ்சாவே எவ்வளோ காசு மிச்சம் பண்ணலாம். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன் நண்பா, தப்பாக ரைட்டாக போடுறேன். அது பிடிச்சா பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். நான் ஒருத்தர் வந்து மனசை புண்படுத்துகிற மாதிரி இதுவரையிலும் நான் ஒரு வீடியோ கூட போட்டதில்லை. ஓகேவா? அதனால் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுறேன், அதில் வாங்க எல்லோரும் பேசிக்கலாம். குரூப்பு எத்தனை வண்டிக்காரர் சேர்ந்தாலும் சரி, எத்தனை குரூப் வேணாலும் சரி லிங்க் பண்ணிக்கலாம், கேட்குற டவுட் பண்ணிக்கலாம். சும்மா அதில் மட்டும் எனக்கு என்னோடய தாழ்ந்த ரெஸ்பான்ஸ் என்னென்னா, தேவையில்லாத ஃபோட்டோவை வந்து அதில் ஆட் பண்ணாதீங்க. அந்த ட்ரேடர் சம்மந்தப்பட்டதை மட்டும் எதை வேணாலும் கேளுங்க, எல்லாம் பேசலாம், எல்லாம் பண்ணலாம். இந்த ஒவ்வொரு குரூப்பில் வரும் ப்ரோ, இதை தேவையில்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் கொடுப்பாங்க, அது மட்டும் வேண்டாம். மீதி எல்லாமே பண்ணுங்கள். ட்ரேடரு எந்த வண்டி எது நல்லாயிருக்கும் எதை வேணாலும் பேசுங்க, நான் தப்பு சொல்லலாம். இதை மட்டும் வேண்டாம், அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? அந்த இடத்துல ஒரு பாறை இருந்துச்சு, எப்படி வண்டி எகிரி அடிக்கிட்டு பாருங்களேன். என்ன பண்ணுறான்? ஓ, அவுட்டு ஒரு சின்ன பில்லுக்கு தான். அந்த கொஞ்சம் அந்தாண்டு இருந்துச்சுல, இப்போ அதை ஓட்டுறதுக்கு போவோம். அவ்வளோதான் நண்பா, இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு, ஃபினிஷ். முடிஞ்சுதா? எதுக்கு? ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிச்சிட்டோம். மாப்பிள்ள நல்லா பொதன்னு ஓடிட்டா, ஏதாவது நடக்கவே முடியலடா. இதே என்னால் நடக்க முடியல. வண்டி நல்லா லோடு எடுக்கும். எப்படி ஒட்டே இந்த போடு போட்டுயா, கலப்பையை தூக்கி 9 வச்சுக்குவேன், தலையோட கொண்டு போயிடுவேன். இல்லைன்னா வண்டி டர்னிங் கட்டாமல் டர்னிங் எடுத்துக்கிற பாரு, அந்த இடத்துல எவ்வளோ ஆழம் எடுத்துக்கிட்டு பாரு. அந்த அளவுக்கு அந்த இடத்துல டெப்த் இருக்கு. ஓகே நண்பா, இந்த நல்லது பாய்.
கீழே போய் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், கான்டாக்ட் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவசரம் அவசரம்.